ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கலாம். இதை வந்து நம்ம என்னோடய சேனல்லேருந்தே நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ அப்போ தான் நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம அளவு கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம யூடியூப் ஸ்டுடியோலையும் போஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இதிலே உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் நீங்கள் மொபைலில் நிறைய பேர் போட விரும்புவீங்க ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். அதனால் நான் மொபைலில் சொல்லித்தரேன். லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து சிஸ்டமில் சொல்லித்தரேன். ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலான ஒரே சேம் அதே கான்செப்ட் மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எடுக்க விரும்புகிறீங்க, இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத மாதிரி எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி. இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே போனீங்கன்னா ரீடச், லைட்டிங்கு, கமெண்ட்ஸு, ஃபில்டர்ஸு, ஸ்பீடு, ஃப்ளிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஷார்ட் ஃபார்மை டேரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. மேலே வந்து ஆட் சவுண்டு கொடுத்து அப்படி கொடுத்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்து அதை நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக அது நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. இப்போது சைடில் வந்து ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதில் வந்து நம்மளோட ரீல் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கீழே வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்து 90 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை 60 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 15 செகண்ட்ஸா 3 மினிட்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம 15 செகண்ட்ஸ்னால் 15 மட்டும் போஸ்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 3 மினிட்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாமே எனக்கு வரணும் அப்படிங்கிறக்காக. ஓகே, இதை கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இது ஆப் இருக்குது. சேம் அதே மாதிரி யூடியூப் ஆப்லேயே நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ப்ராசஸிங் முடிஞ்சோன்னே ஓகே, இப்போ வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே டிக் ஆப்ஷன் வந்திருக்கும். ரைட் சைட் கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். இந்த டிக்கை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கான வீடியோ வந்து நமக்கு வந்துருச்சு. கீழே டைம் லைனில் அது நீங்கள் பார்த்தா தெரியும். மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு டெக்ஸ்ட் எதுவும் வேண்டாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கிறேன். எனக்கு டெக்ஸ்ட்டு வேண்டான்றனால கீழே டைம்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா டைம்லைன் நீங்கள் பார்த்துக்க முடியும். எந்தெந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிங்களோ வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து இன்கேஸ் நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி டேப் டு ஹோல்டு கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ஓவரை. இப்போதைக்கு அதுவும் தேவையில்லை. இல்லை இன்கேஸ் ட்ரிம் பண்ணுறீங்க, ஃபில்ட்ரு கொடுக்குறீங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறீங்க, எதுனாலும் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம யூடியூப்பில் பார்க்க இந்த இன்ஸ்டாவில் நம்ம ஒரு போடக்கூடிய இல்லையா ஷார்ட் ஃபார்ம், சேம் அதே கான்செப்ட் தான். இன்ஸ்டாவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு அடுத்த கட்டமாக டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் வைக்கிற அந்த பேஜுக்கு போகும். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய திங்ஸ் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு பேஜ் டீட்டெயில்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போது கேப்ஷன் யுவர் ஷார்ட்ஸ், அதாவது நம்ம வைக்கக்கூடிய டைட்டிலு. இதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா திங்ஸும் இருக்கும். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட் என்னென்னா கிராஃபிக் டிசைனிங் மாஸ்டர் கிளாஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன். மாஸ்டர் கிளாஸ் தமிழ் வச்சுட்டு ஹேஷ்டேக்கில் வந்து நம்ம எப்போ வைக்கக்கூடியதெல்லாம் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து நம்ம பேஜோட இட்ஸ் பிரகாஷ் இயராக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி மெயினான கீவேர்ட்ஸை மட்டும் நான் வந்து இது வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பப்ளிக் விசிபிலிட்டி. எப்போவுமே விசிபிலிட்டியை வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது டேரெக்டாக பப்ளிக்காக போட்டுறவே கூடாது. ப்ரைவேட்டாவோ இல்லை ஷெட்யூல்டு, மெயினாக ப்ரைவேட் வைக்க வேண்டாம். ப்ரைவேட்டாக வச்சு பப்ளிக் மாத்திரம்னா சம்டைம் மானிட்டைசேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே ஷெட்யூல் வைக்கிறேன். என்னென்னா எந்த டயத்துக்கு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் போட போகிறீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி டேகை போய் நம்ம அங்கே வைக்க மாதிரி இருக்கும். டேகை நம்ம டேரெக்டாக யூடியூப் வீடியோவில் வைக்க முடியாது. ஸோ டேக்ஸ் வைக்கணுங்கிறதுனால தான் இந்த ஷெட்யூல் ஆப்ஷனே பண்ண சொல்கிறேன். ப்ரைவேட் டு பப்ளிக் எந்த டேட்டுக்கு ஆகணும் அப்படின்னு கேட்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7th October 3:16 PM இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சிடுறேன். 10 AM. ஓகே, 8th October at 10 AM வச்சுட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஷெட்யூலில்
இங்கே வந்து நமக்கு அந்த டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனி லொக்கேஷன் நீங்கள் வந்து டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது ஆடியன்ஸுக்கு சம்திங் இப்போ ஒரு vlog அன்றைக்கி ஒரு நாள் நான் கொடிஷாவுக்கு போயிருந்தேன், அன்றைக்கி ஒரு நாள் சென்னைக்கு நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டேக் இப்போ சொல்லுவீங்க இல்லையா? அப்போ அந்த டயத்தில் நமக்கு தேவைங்கிறனால அதை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் கீழே வந்தேன் அப்படின்னா ரிலேட்டட் வீடியோன்னு ஒன்று இருக்கும். இது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே பாருங்கள் கிராஃபிக் டிசைனிங்கை பற்றி பேசியிருக்கேன், அதை பற்றி ஒரு ரீல் போட போகிறேன். ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னு அது கேட்கும். இப்போது இந்த வீடியோ இருக்குது. இது எதுக்குன்னா இதை நான் கொடுக்கும்போது ரீலாக நான் ப்ளே பண்ணும்போது இது ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்னு காட்டும். இது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், இதுக்கு ரிலேட்டடாக கீழே வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக கீழே வீடியோ காட்டுதில்லை. இதை கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோக்கு ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ரிலேட்டட் வீடியோ. உங்களுக்கு இன்கேஸ் இருந்தால் பண்ணலாம், இல்லை வேண்டான்னா விட்டுடலாம். டேக் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் அதாவது டேரெக்டாக பீப்புள் சர்ச் பண்ணி அதை பை பண்ணணும் அப்படின்னா அந்த டேக் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். அலோ ரீமிக்ஸிங்னு இருக்கும். இது என்னென்னா உங்களோட வீடியோவோ இல்லை ஆடியோவோ அடுத்தவங்க எடுத்து அவங்களோட கான்டென்ட்டாக போடலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்டிங் ஆடியோலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி வருது? யாரோ ஒரு ஆள் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நல்லா ட்ரெண்டாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அலோவ் கொடுத்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆடியோ மட்டும் யூஸ் பண்ணணும்னா ஒன்லி அலோவ் ஆடியோ ரீமிக்ஸிங் அப்படி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் அண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம இதில் எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணல. அப்படி நம்ம எஸ்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம நோ கொடுத்தாச்சு. நோ இட் டசன்ட் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன். இன்வைட் எ கொலாபரேட்டர். இது ஆக்சுவலாக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்குது. இது என்னென்னா வேறு ஏதாவது சேனலோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுறது மாதிரி. இப்போது தி க்ரோத் சீக்ரெட் மீடியா அப்படி இருக்குன்னா இப்போ நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, இதை நான் சர்ச் பண்ணுறேன், இந்த சேனலோட சேர்ந்து தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னா இன்வைட்டை கொலாபரேட்டர் கொடுத்து கிளிக் பண்ணிட்டு அலோவ் அனலிட்டிக்ஸ் வியூ அப்படின்னு கேட்கும். இது என்னென்னா இந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்ற அந்த அனலிட்டிக்ஸ் பார்ப்போம் இல்லையா, அது எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது, அது வந்து அவங்க பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கும். அலோவ் கொடுத்தா திஸ் won't have access to எனி ரெவன்யூ இன்ஃபர்மேஷன். உங்களோட ரெவன்யூ பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அனலிட்டிக்ஸ் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு க்ரியேட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது போகும், அவங்க அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த இதுவும் இன்வைட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இது ஆல்டர்ட் கண்டென்ட் இருக்கும், இது மோஸ்ட்டாக நம்ம நோ தான் கொடுப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இதே மாதிரி கமெண்ட் செஷன் வந்து மாடரேஷனா இல்லை வந்து ஸ்ட்ரிக்டா இல்லை ஹோல்டாலா இல்லை நோ எந்த கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துடலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஆஃபே கொடுத்துடலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோன்றனால அப்லோட் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணுறோன்னா அப்லோட் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும், வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து 51% அப்லோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா இதுக்கு டேக் ஆட் பண்ணணும். இது அப்லோட் ஆகிட்டு இருக்கட்டும் பேக்ரவுண்டில். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு நமக்கு தேவையான அந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா நம்மளோட யூடியூபோட கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸை நம்ம மொபைல்லே நம்ம பார்த்துக்க முடியும். இது வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் சிஸ்டம்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஷார்ட்ஸுன்றனால நம்ம வந்து இது மொபைலில் பண்ண போகிறோம். இதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ எப்படி சிஸ்டமில் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்ப்போம். இங்கே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து நான் எழுத்து விட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ் வேர் ஃபவுண்டு, இட் கேன் நவ் பி பப்ளிஷ்டுன்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப் ஸ்டுடியோலேருந்து எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனேன் அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸும் இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வரும். நமக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ரெவன்யூலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ ரெவன்யூ வருது, இது எல்லாமே இருக்கும். கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஷெட்யூல்டுக்குள்ளே போகிறோம். ஷெட்யூல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதாவது மேலே ஷெட்யூல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனால் நீங்கள் ஷெட்யூல் பண்ண அந்த ஆப்ஷன் வரும். இதை விட்டுட்டு நம்ம ஷெட்யூல் இது பண்ணிட்டோன்னா மற்ற வீடியோஸ்லாம் எப்படி போடுறீங்க, எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்லாம் என்னென்ன இருக்குது எல்லாமே காட்டும். இப்போ நம்ம ஷெட்யூல்டு போகிறோம். போயிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் போய்க்கிறேன். போயிட்டு இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது, அனலிட்டிக்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேலே அந்த பென் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே போகும். இது என்னென்னா டிஸ்கிரிப்ஷன்
அதே மாதிரி டேக்ஸ் வைக்கிறதுக்கு அங்கே நம்ம வைக்க முடியாது, பிகாஸ் அங்கே டைரெக்டாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது நான் முன்ன சொன்ன மாதிரி அங்கே வந்து ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், அதனால் நான் சொல்கிறேன். இப்போது நான் அங்கே போட்டிருக்கோம் இல்லையா வீடியோ, அதை வந்து இப்போ நான் வந்து இது யூடியூப்குள்ளே இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த மொதல் செஷனுக்கு போகுது. இந்த இடத்துல நான் எல்லாமே சொன்னேன், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது எல்லாம் சொன்னேன். இந்த இடத்துல ரைட் சைடு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ காட்டுது இல்லையா, அந்த இடத்துல பென் ஐக்கான் இருக்கும். இது என்னென்னா இந்த வீடியோவில் எந்த ஸ்பெசிஃபிக்கான பாட்டை வந்து நீங்கள் தம்ப்நெயிலாக காட்ட விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுக்காக. இது என்னென்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஒரு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் நிறைய காட்டும், ஆனால் அதில் எந்த இடத்த வந்து நீங்கள் தம்ப்நெயிலாக சூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்த வச்சுட்டு டிக்கு கொடுத்துக்குறோம். டிக்கு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா இது வந்து இந்த வீடியோவோட தம்ப்நெயில் ஆயிரும். ரீலுக்கு வந்து அதுக்குள்ளேயே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லாங் ஃபார்ம் கண்டென்ட், இப்போ நான் இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே எடிட் கொடுத்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். அது நீங்கள் பார்த்தா தெரியும், நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்குள்ளே இருக்கோம். ஓகேங்களா, இங்கே தான் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும். டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சேம் யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதாவது ஷார்ட் ஃபார்ம் வீடியோவாக இருந்தாலும் சரி, லாங் ஃபார்ம் வீடியோவாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ப்ராப்பராக வைக்கணும். டிஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ராப்பராக அது எப்படி எழுதணும், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் அடுத்து சொல்லித்தரேன். இதில் கீழே போனீங்க அப்படின்னா இப்படி டேக்ஸ் ஷார்ட் ரீமிக்ஸிங் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட் டேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணுங்கிறது நான் அடுத்த வீடியோ லாங் ஃபார்மில் நான் சொல்லித்தரேன், சேம் ஃபார் ஷார்ட்ஸ்க்கு. ஆனால் இந்த டேக் இப்படி வந்து நம்ம மொபைலில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து காமிச்சேன். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி டெலிட் ஃப்ரம் யூடியூப் கொடுத்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் எனக்கு எதுவும் தேவையில்லைன்றனால நான் மொபைலில் மோஸ்ட்டாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது, அதே மாதிரி டேக்ஸ்னால் என்ன, அதை எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி நம்ம வீடியோக்கு செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் இந்த யூடியூப்போட இதில். நம்ம இங்கே வந்து அனலிட்டிக்ஸு, நம்மளோட மொத்த அனலிட்டிக்ஸு, கம்யூனிட்டி பேஜ், நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த இதெல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஒன்ஸ் நமக்கு யூடியூப் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான். ஆனால் நமக்கு இங்கே வந்து யூடியூப் ஆப் வந்து ஜஸ்ட் ஃபார் போஸ்டிங் ரீல்ஸ் தான். அதாவது நீங்கள் இன்கேஸ் வந்து டேரெக்டாக ஷூட் பண்ண விரும்புகிறீங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக ஷார்ட்ஸும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டும் சிஸ்டம்லேருந்து போடுறது பெட்ரு. இல்லை உங்கள்கிட்ட இப்போதி கையில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் தாராளமாக போகலாம். ஆனால் லாங் ஃபார்ம் வந்து சிஸ்டமில் அதாவது மொபைலில் போட வேண்டாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரெண்டிங் ஆடியோ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ட்ரெண்டிங் ஆடியோ ஆட் பண்ண விரும்புவீங்க, டெக்ஸ்ட் ஆட் பண்ண விரும்புவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சிஸ்டமில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் சிஸ்டம் ஆப்பில், ஏதாவது மொபைல் ஆப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம லாங் ஃபார்ம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து யூடியூப், அதாவது நம்மளோட சிஸ்டமோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு. ஸோ உங்களுக்கு வந்து நியூ அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். இங்கே நீங்கள் மேலே போய்ட்டு அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், லாங் ஃபார்ம் கண்டென்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிக்க முடியும். ஷார்ட் ஃபார்ம் அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். சேம் அந்த கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை ஒன்று வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா அதுக்கு வந்து எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது நம்ம வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை இப்படி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில்ஸு, டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், பிளேலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி வீடியோ எலமெண்ட்டு, செக்கு, விசிபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துட்டோம்னா அப்படி நம்ம இங்கே கொடுத்தோன்னா அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு நம்ம காட்டும். ஒன்ஸ் வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா ப்ராசஸிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ப்ராசஸிங்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நமக்கு ப்ராசஸிங் எஸ்டி ஃபார்மேட்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனு, ஹை டெஃபினேஷனாக ஹெச்டி 720pக்கு மேலே இருக்கிறது. இன்கேஸ் நீங்கள் 4Kனா 4Kன்னு இங்கே காட்டும். ஸோ அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கான அந்த இது காட்டுது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4Kல அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். 4Kல அப்லோட் பண்ணோன்னே டேரெக்டாக போஸ்ட் பண்ணி, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி அடுத்த செகண்டே போஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆன்லைனில் விசிபிள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். மற்றவங்க பார்க்கும்போது நார்மலான குவாலிட்டியில் தான் அது ப்ளே ஆகும், 4Kல ப்ளே ஆகாது. பிகாஸ் யூடியூப் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணாலும் சரி, MP4னாலும் சரி, HEVC, MOV இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் பண்ணாலும் WebM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு வந்து யூடியூப் சேஞ்ச் பண்ணிடும். அதில் தான் நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதுமே தெரியும் அந்த ஃபார்மேட்டில் தான் அது ப்ளே பண்ணும். பிகாஸ் இந்த VP9ன்ற ஃபார்மேட்னு சம்திங் அதுதான் நினைக்கிறேன். இது வந்து யூடியூபோட ஓன் வீடியோ ப்ளேபேக் பண்ணுறதுக்கான அல்காரிதம். எப்படி MP4 வந்து ஒரு ப்ளேபேக் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி யூனிவர்சலாக ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த மாதிரி யூடியூப் வந்து கம்ப்ரெஸ்டாக, அதாவது
நீங்கள் 4Kல வந்து 100 GB 10 GB 20 GB அப்போலாம் அப்லோட் பண்ணுவீங்க. ஏன் நம்ம ஈவன் நம்மளோட கோர்ஸே வந்து 100 GB ஆன வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 1.5 GB தான் நெட் இருக்கும். அப்போ நீங்கள் 100 நாள் ஆகும் அந்த வீடியோ பார்க்குறக்கு. ஆனால் ஒரே நாளில் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். எப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணும். நீங்கள் வந்து என்ன தான் 10 GB 20 GBக்கு அப்லோட் பண்ணாலும் 1 hour வீடியோ வந்து நீங்கள் ஒரு 10 GBக்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hour வீடியோவை அது வந்து 100-200 MB கம்ப்ரெஸ் பண்ணிடும் வித்தவுட் ஈவன் லாஸிங் த குவாலிட்டி அண்டு ரெசல்யூஷன். அதுதான் மெயினு. ஸோ அதுக்கான ப்ராசஸிங்கான டைம் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. ஸோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும், தென் ஹை டெஃபினிஷன் ப்ராசஸ் பண்ணும். இல்லை நீங்கள் எடுத்தோடனே 4Kல பண்ணுறீங்கன்னா 4Kலே ப்ராசஸ் பண்ணும். ஸோ அது அந்த வந்து அந்த குவாலிட்டியும் ரிமைன் பண்ணணும். சேம் அதே மாதிரி அதோட பார்க்குறவங்களுக்கான டேட்டாவும் லோ பண்ணணுங்கிறக்காண்ட அந்த ப்ராசஸ் தான். ஸோ எப்போவுமே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் லாங் ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டீங்க ஆர் ஷார்ட் ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஷார்ட் ஃபார்ம்னால் ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்காது, ஒரு செகண்டில் அது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். ஆனால் லாங் ஃபார்ம் வந்து எவ்வளோ நிமிஷன்றதை பொறுத்து. நீங்கள் வந்து இப்போ நாங்கள்லாம் 5 hours 6 hours வீடியோஸ்லாம் பண்ணுறோன்னா 30 minutesலாம் எடுத்துக்கும், சில டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது வந்து அந்த இது ப்ராசஸ் ஆகிறதுக்கான டைம். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஈவினிங் இன்றைக்கி 6க்கு ஒரு வீடியோ போடணும் பீப்புள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 4 or 3K நீங்கள் அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி விட்ருங்க. எப்போவுமே வந்து நாங்கள் எங்களோட வீடியோஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி தான் பண்ணுமே ஒழிஞ்சு டேரெக்டாக எந்த வீடியோவுமே நாங்கள் அப்லோட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டாவில் மட்டும் தான் அப்படி நான் பண்ணுவேன். மற்றபடி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு, லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகி அதுக்கான ஐகார்டு, அதுக்கான தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் டேக் இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் ஆகி அது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு புரியணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது, டைட்டில் எப்படி ப்ராப்பராக வைக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம தம்ப்நெயில்ஸில் வந்து டெஸ்ட் அண்ட் கம்பேர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே நமக்கு லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ப்ராசஸ் இதுதான். இங்கே வந்து யூடியூப் நீங்கள் வந்து சிஸ்டம் நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே நீங்கள் பண்ண வேண்டாம், ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே டிராஃப்ட்டில் இருக்கும். ஏன்னா நீங்கள் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்காவோ இல்லை ப்ரைவேட்டாவோ இல்லை ஷெட்யூலோ எதுவுமே பண்ணலைன்னா டிராஃப்ட்டில் போயிடும். டிராஃப்ட்னா எதுவுமே இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விசிபிலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது பப்ளிக்காக எல்லாேருக்கும் ஷோகேஸ் ஆகும். ஸோ அதுதான் டிராஃப்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 வீடியோஸ் 30 வீடியோஸ் எத்தனை வேணாலும் அப்லோட் பண்ணி நீங்கள் ஒன்றா கூட ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் நம்மளோட கோர்ஸுமே அப்படி தான். நம்ம எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூல் தான் பண்ணுறோம். அது டெய்லி ப்ராப்பரான டயத்துக்கு போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறக்கா மோஸ்ட்டாக. ஏன் இப்போ ஈவன் நம்ம நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. சோனி மியூசிக்கு இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் மூவியோட அப்டேட்டு, அஜித் மூவியோட அப்டேட்லாம் இருக்குன்னா இந்த டயத்துக்கு வரும்னு எப்படி ப்ராப்பராக கரெக்டாக அவங்க என்ன அந்த ஒன்று சொன்ன மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் அந்த ஷெட்யூல் ஆப்ஷனு. அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை.